நம சிவாய. என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல சனி வக்ர பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, சனி பயிற்சி தான் முக்கியமானது, சனி வக்ர பயிற்சி முக்கியமானதா அப்படின்னா, சனி பயிற்சிங்கிறது 2.5 ஆண்டு காலத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது. அதற்கு இடையில ஒரு 5 மாதம் இந்த வக்ர பயிற்சி வரும். வக்ர பயிற்சி அப்படின்னா, சில கிரகங்கள் பொதுவா ஒரு திசையில முன்னோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது சில சமயத்துல பின்னோக்கி நகர்வது மாதிரி நமக்கு தோன்றும், ஆனா நகராது. அப்படி நகர்வது மாதிரி தோன்றது வக்ரம் அப்படின்னு ஜோதிடத்துல சொல்றாங்க. அதனால சனி வக்ரமாகும் போது சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில தடைகளையும் தாமதங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்தலாம். அதே சில நேரத்துல நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கும்போது இனிமே வாழவே முடியாதோ அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு மேல இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கும்போது, டக்குன்னு ஒரு நாள் ஒரே ராத்திரியில ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தால மாறுச்சுன்னா அதுக்கு காரணமும் இந்த வக்ரத்தால இருக்கலாம். அப்ப சனி வக்ரமாக இருக்கும்போது நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல கோட்டைக்கு போகலாம், ஒரே நாள்ல குடிசைக்கும் வரலாம். அப்ப அவ்வளவு முக்கியமானது இந்த வக்ர பயிற்சி அப்படிங்கிறது. ஏன்னா 5 மாதங்களுக்கு இது தொடரும். ஒரு மாதம் சில கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது நமக்கு அவ்வளவு பிரச்சனைகளும் கொடுக்குது, அவ்வளவு இன்பங்களும் கொடுக்குது. அப்ப 5 மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த வக்ர பயிற்சி மிக முக்கியமானது தானே. அதனால இந்த பயிற்சியை பத்தி இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட் எல்லாமே காத்திருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுங்க. பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த முக்கியமான தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நம்முடைய நோய்களுக்கும் இந்த கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு உண்டு. அதனாலதான் நீங்களும் பயன்பெறணும். இந்த ஜோதிட பலனோட இந்த முக்கியமான பயனுள்ள தகவலையும் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்முடைய எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லா பொருளையும் கலப்படம், கெமிக்கல் இப்படி கலந்து காசுக்காக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குட் பேபி இந்த நம்பரை பார்த்துங்க, 9043688626. இவங்க பாரம்பரியமான பொருட்களை வச்சு ட்ரெடிஷ்னலான முறையில் நிறைய ஹெல்த் சம்பந்தமான பொருட்கள் ஹோம்மேடா தயாரிக்கிறாங்க. வெயிட் லாஸ் பவுடரு, ஏபிசி மால்ட்டு, சத்து மாவு, சுத்தமான பசுமாட்டு நெய், செக்குலாட்டின எண்ணெய் வகைகள், அதுபோல சுகர் கண்ட்ரோல் பவுடர், முருங்கைக்கீரை பவுடரு, வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸு, இப்படி ஏகப்பட்ட ஹெல்த் சம்பந்தமான இயற்கையான பாரம்பரியமான மில்லட்ஸை வச்சு நிறைய தயாரிச்சுட்டு இருக்காங்க. 100 ப்ராடக்ட் மேல தயாரிக்கிறாங்க. இந்த கம்பெனி பேரு ஜெய்சான் இந்தியா பிரைவேட் லிமிடெட். இந்த பொருட்களோட தரத்தை பார்த்து நாமளும் டைப் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்ட்னரா. அதனால இந்த பொருட்கள்லாம் வாங்கி 10,000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதனால தான் நாங்களும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை ஆரோக்கியமான முறையில் தயாரிக்கிற வாங்கி பயன்படுத்துங்க. உங்கள் ஆரோக்கியத்தையும் உறுதிப்படுத்திக்கோங்க. இப்போ ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களை விட சனி பகவானுக்கு சிறப்பு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா ஜோதிடத்தில் சனி கர்ம பலனை தரக்கூடிய கிரகம். அனைத்து கிரகங்களிலும் சனி மட்டுமே ரொம்ப பொறுமையா நகரக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் ஜோதிடத்துல இவர் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். அதனாலதான் இவருடைய பெயர்ச்சியை 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். மனிதனுடைய கர்ம வினைப்படி ஒரு மனுஷன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய அனைத்து இன்ப துன்பங்களையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் தான். அதாவது பூர்வ ஜென்ம கணக்குப்படி நாம வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு வந்தோமோ, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சந்தோஷங்களை தயார் பண்ணி வச்சிருக்காங்களோ அதுக்கு ஏற்றது மாதிரி நம்முடைய பிறப்பும் இருக்கும், இந்த நடைமுறை வாழ்க்கையும் இருக்கும். அதை நிர்ணயிக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான். அதனாலதான் இவர் நியாயத்தராசு இருக்கிற சின்னமான துலாம் ராசியில உச்சமடைகிறார். ஏன்னா காரணம் இல்லாத காரியம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி நியாயமா நடந்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறவர். கொஞ்சம் கூட நம்ம ஊர் அரசியல்வாதி மாதிரி லஞ்சம்லாம் இவருக்கு கொடுக்க முடியாது, வாங்கவும் மாட்டார். ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஆனாலும் சனி சுப வலு பெற்றால், சுப கிரகம் பார்வை பெற்றால், நாம பிறந்ததிலிருந்து இறப்பு வரைக்கும் வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நிறைவான தொழில், கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய வேலை, நீண்ட ஆயுள், இதெல்லாம் நமக்கு கிடைச்சிடும். சனியை பொறுத்த வரைக்கும் ஒளியற்ற இருளை காட்டக்கூடிய கிரகம். இருண்ட பகுதி எல்லாமே சனி பகவானுடைய காரகமாகும். அப்ப வாழ்க்கையில நடக்கிற மங்களம் இல்லாத விஷயங்களை சுட்டி காட்டக்கூடியது சனி கிரகம். தூய்மை இல்லாதது, அழுக்கு, தடை, தாமதம், சோம்பல், ஊனம், அருவருக்கத்தக்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
அது சனி பகவானுக்கு உரிய காரகமாகும். அப்ப சனி பகவான் நம்முடைய ஜாதகத்துல பலம் குறைந்து இருந்தால் நமக்கு வறுமையும் கடனும் நிலையில்லாத தொழில நஷ்டத்தையும் கஷ்ட ஜீவனத்தையும் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். அவர் எப்படி பலம் இல்லாம இருப்பாரு? நாம இதுக்கு முன்னாடி எப்படி வாழ்றோம், இதுக்கு முன் ஜென்மத்தில் நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சுது, நம்முடைய முன்னோர்கள் நமக்காக எப்படி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க, என்ன சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யலைனாலும், அந்த நல்ல பலனை சம்பாரிச்சு வைக்கலனாலும் உபத்திரவம் செய்யக்கூடாது, துரோகம் செய்யக்கூடாது, அடுத்தவங்க வயிற்றுல அடிச்சு அந்த பாவ கர்ம வினையை சேர்த்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எல்லாமே காரகம் இந்த சனி பகவான் தான். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம இப்ப எப்படி இருக்கோமோ அதுக்கு காரணம் நம்முடைய முன்ஜென்ம கர்மா. அதை கவனிக்கிறவர் சனி பகவான். அப்ப சனி ஒரு ராசியில 2.5 ஆண்டுகள் தங்கி அதுக்கப்புறம் மற்றொரு ராசிக்கு மாறுவார். சனி இப்ப எங்க இருக்காரு? மீன ராசியில இருக்காரு. சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மீன ராசிக்கு பயிற்சியாகி வந்திருக்கிறார். தற்போது சனி வக்ர பயிற்சி அடைஞ்சதுனால உங்க ராசிக்கு என்ன பலனை கொடுக்க போகிறார், என்ன பலனை கொடுக்க போறாருன்னு சொல்லி உங்களை வெயிட் பண்ண வைக்க நான் விரும்பல. உடனே சொல்லிடுறேன், ஒரே வார்த்தையில சொல்றேன், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். நரகத்திலிருந்து விடுதலை, உங்களுக்காக சொர்க்க வாசல் திறப்பு, அடுத்தது பொற்காலம் ஆரம்பம். போதுமா? இந்த 3 வார்த்தைகள் போதும். இந்த சனி வக்ர பயிற்சி காலத்துல உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். கடகராசிக்கு சனி களத்திரஸ்தானாதிபதியும் அஷ்டமாதிபதியாவும் இருக்கிறார். அவர் இப்ப பாக்கியஸ்தானத்துல இருந்துகிட்டு இருக்காரு, அங்க வக்ரம் அடைகிறாரு. இப்படியான அமைப்புல கடகராசி நண்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இல்லைனா 30 வயசுக்கு மேல திருமணம் நடந்தவர்கள் அந்த வாழ்க்கையை தக்க வச்சு கொள்ள முடியாம தவிச்சிருப்பீங்க. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்திருக்கும். அதாவது சந்தேகப்படுறது, குடும்ப பிரச்சனையை வேணும்னே பேசி பெருசாக்கி அதுல சில பேர் மகிழ்ச்சி அடைகிறது, சில பேருடைய கேப்பா பேச்சு கேட்டு குடும்பத்துக்குள்ளார பிரச்சனை வர்றது, இல்லைனா கணவன் மனைவிக்குள்ளார தன்னுடைய குடும்பம் பெருசு, தன்னுடைய குடும்ப கௌரவம் பெருசு அப்படின்னு 2 பேருக்குள்ளார மோதி இருப்பீங்க. இப்படி குடும்ப பிரச்சனைகளை கடகராசி நண்பர்கள் சந்திச்சு வந்த உங்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி. குடும்பத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்யக்கூடிய அமைப்பு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் வரும். தப்பா நினைச்சுக்கிட்டனோ, தப்பா சந்தேகப்பட்டனோ, தப்பா கேள்வி கேட்டனோ, தப்பா நடத்தினோ, இப்படியான ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம். குற்ற உணர்ச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டுக்கிறது, அன்பால இணையறது, செஞ்ச தவறுகளை மன்னிக்கிறது, இப்படியான வாழ்க்கையில ஒரு அன்பும் அந்யோன்யமும் உருவாகும். நண்பு கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில என்ன, கடந்த 2.5 ஆண்டுகள் சனி மகரத்தில் இருந்து 30-35க்கு மேல உள்ள பல கடகராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையை உருவாக்கி இருப்பாரு. திருமணம் நடந்திருக்கும், ஆனா பிரச்சனையோட நடந்திருக்கும். வேண்டா வெறுப்பா திருமணம் பண்ணியிருப்பீங்க, அவசர திருமணமா இருக்கும், கலக திருமணமா இருக்கும். ஏன்னா சனி கும்பத்துக்குள்ளார அதிசாரத்துல நுழைந்து இப்படி பல குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பார் வாழ்க்கையில. அப்புறம் மீண்டும் குரு வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்ப எல்லாத்தையும் பக்குவத்தோட, ஒரு அனுபவத்தோட, பட்ட அறிவோட எல்லாத்தையும் கவனிச்சு அதை சரிப்படுத்தக்கூடிய காலகட்டம் இது. எங்கெங்கெல்லாம் விட்டீங்களோ, எங்கெங்கெல்லாம் தவறு செய்தீங்களோ, எங்கெங்கெல்லாம் அவசரத்தாலையும் வேகத்தாலையும் அல்லது மதியாலையும் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கும், சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. அதை எல்லாத்தையும் சரி செய்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அல்லது உங்கள் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. எதெல்லாம் தேவையில்லையோ சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவை, எது முக்கியம், யார் முக்கியம், இதையெல்லாம் கவனமா செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நரகத்திலிருந்து விடுதலை, ஆனாலும் கடுமையான உழைப்பின் மூலியமா முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பகவான் கர்ம கணக்கை முடிக்கிறதுக்கான காலகட்டம் இது. சனி பகவானுடைய கர்ம கணக்கு முடிக்கிற அந்த கடைசி நேரம் இருக்குல்ல, வாழ்வா சாவாங்கிற போராட்டம் தான் ஏற்படும். அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? செத்து பிழைக்கும் போது அந்த வார்த்தையை சொல்லுவோம். அப்படியான ஒரு அமைப்பு தான் இந்த காலகட்டம். கண்டிப்பா தப்பிச்சு வெளியில வந்துருவீங்க, தலை தூக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்ட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்.
ஏன்னா இதுக்கு முன்னாடி குடும்ப பிரச்சனையே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கும். கடன் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, கூட பிறந்தவங்க பிரச்சனை. அதனால் கணவன் மனைவிக்குள்ளார விவாகரத்து வரைக்கும் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட உண்டு. அதிகமாக வக்கீலையும் ஜோதிடரையும் சந்தித்தவங்க நிறைய கடகராசி நண்பர்கள் தோழிகள் உண்டு இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் அந்த நான் சொன்ன மாதிரி கர்ம கணக்கை முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதிக பிரச்சனைகளை சந்தித்து இதுக்கு மேலே முடியாது, இதுக்கு மேலேயும் வாழணுமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை எல்லாம் கடந்து நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரு நேரம், நல்ல நேரம் பிறந்துருச்சு, பொற்காலம் ஆரம்பம். 100க்கு 100 உண்மை. உங்களுக்கு பொற்காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு. ஏன்னா கடகராசி நண்பர்களுக்கு சனி பகவான் 8க்கும் 7க்கும் உரியவர். இப்போ 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. அவர் வக்ரம் பெற்று அமரப்போகிறார். அப்போ இதுவரைக்கும் பாக்கியமே இல்லை, ஏண்டாப்பா பிறந்தோம், நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றம் இருக்காதா, நாமளும் நிம்மதியாக தூங்க மாட்டோமா, சந்தோஷமே நம்ம வாழ்க்கையில் இருக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு இனிமே பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடந்த 2.5 வருஷமா எல்லா விஷயத்திலையும் வலியோட வெளியில் வந்திருப்பீங்க, தோல்வியோட வெளியில் வந்திருப்பீங்க. கூட இருந்தவங்களே ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்துருப்பாங்க. என்னென்னமோ செஞ்சோம், யாராருக்கு எதோ செஞ்சோம், நமக்கு ஒரு உதவி செய்ய, நம்ம பக்கம் நின்று பேச, நமக்காக வாதாட இந்த உலகத்தில் யாருமே இல்லையாங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் இது வரைக்கும். இப்போ தான் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நாமளே கிங்கு தான், நம்மளை விட இங்கே புத்திசாலி யாரு, நம்மளை விட தைரியசாலி யாரு, நமக்கு இல்லாத நம்பிக்கையா, நாமளே சமாளிப்போம், யாரும் நமக்கு தேவையில்லை, இறைவன் ஒருவன் இருக்கிறான். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் வரும் இந்த காலகட்டத்திலாம். ஒரு தன்னம்பிக்கை வரும், ஒரு எனர்ஜி வரும், நம்மளாலேயும் முடியும், நம்மளால மட்டும்தான் முடியுங்கிற எண்ணம் வரும். அப்ப எதிர்ப்பு, பகை, திருமண தடை, பாக்கிய தடை, தொழில் வியாபாரத்தில் இருந்த அத்தனை பிரச்சனைகளும் தலதெறிக்க ஓடி போகும். ஓட்டுவீங்க. எந்நேரமும் ஏதாவது ஒரு சண்டை, ஏதாவது ஒரு வழக்கு, ஏதாவது ஒரு நஷ்டம், ஏதாவது ஒரு அவமானம், இப்படியே இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, ஒரு 5 ஆண்டு காலம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்கு இந்த வக்ரசனி. தயவு செஞ்சு நம்பிக்கை வைங்க. உங்கள் மனசு இருக்குல்ல, அது பூ போன்றது, ரொம்ப பாசக்கார மனசு, தாயுள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது உங்களுக்கு தான் உண்டு. நீங்கள் நினச்சா எதையுமே சாதிக்கலாம். அதனால தான் கடகராசி 4வது வீடு தாயை சொல்லக்கூடிய அமைப்பு. மனசு தாய் மனசுன்னு சொல்லுவாங்க. பூமி மாதிரி உங்களால் தாங்கிக்க முடியும் எந்த ஒரு வலியையும் வேதனையையும். யார் வேணாலும் உங்களை அடிக்கலாம், எதிர்த்து அடிக்கவே மாட்டீங்க, பேசவே மாட்டீங்க. ஏன்னா அதை தாங்கிக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. ஆனால் ஒருத்தவங்களை எதிர்த்தவங்களை முடிக்கணும் அப்படின்னா முடிச்சு விட்டுருவீங்க. ஆனால் அது பாவங்கிற மனசு, தாய் மனசுன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு தான் உண்டு. இது வரைக்கும் அமைதி காத்தீங்க. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நம்மளை புரிஞ்சுப்பாங்க, நாம் செய்த செயலுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு மனம் தளராமல் காத்து கொண்டிருந்த என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அதற்கான காலகட்டம் வந்திருக்கு. தைரியமாக முயற்சி பண்ணுங்க, தைரியமாக செயல்படுங்க. நேரங்காலம்லாம் நல்லா தான் இருக்குது. நமக்கு நேரம் சரியில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது புரிஞ்சுக்கணும், மனிதர்களையும் பிரபஞ்சங்களையும் சூழ்நிலையையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, ஒரு விஷயமே இல்லை, நம்மளாலே முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும். ஆனால் அதே நேரத்தில் பொருள் இழப்பு, ஏமாற்றம், மன அழுத்தம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பாராட்டு வரும், நிறைய புகழ் வரும், நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க, நிறைய பேர் உங்களை நம்புவாங்க. அதுவே கொஞ்சம் மைனஸும் ஆகிடும். இந்த இடத்துல எல்லாமே சரியாகிறது மாதிரி இருக்கும். இங்கே தான் நம்ம சில தப்புகள் பண்ணுவோம். எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னு சில விஷயத்த அலட்சியமா அதிகப்படியான எதிர்பார்ப்போட செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஒரு வேலையிலையோ, தொழிலையோ, ஒரு முதலீடுலையோ, பேச்சிலையோ, இப்படி நம்ம அதிகப்படியான நம்பிக்கையோட செயல்பட ஆரம்பிச்சிருவோம். இங்கே தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இருக்கிறது 5 மாதம். இந்த 5 மாதத்தில் எப்படி நம்ம இன்னும் 7 வருஷத்துக்கான அல்லது 6 வருஷத்துக்கான பொருளாதாரத்தை சரி பண்ண முடியும், பிரச்சனைகளை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ண முடியும், கடனை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எப்படி எடுக்க முடியும், என்ன வேலை செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம், இது மாதிரியான விஷயத்தில் உங்களது கவனத்தை திசை திருப்புறது நல்லது. வாழ்வா சாவாங்கிற போராட்டம் கடைசி கட்டத்தில் இருக்கிறத நினைச்சிங்க. இன்னொரு 5 மாசம் உங்களுக்கு டைம் இருக்கு. டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 5 மாசம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு. இதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் நீங்க உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எப்படி பதறுவோம்? என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, அது மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க. எதையெல்லாம் சரி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் முயற்சி பண்ண முடியுமோ, எதையெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்து விடுங்கள், அத்தனையும் சரி செய்யுங்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு, பங்கு சந்தை, ட்ரேடிங், பண பரிவர்த்தனை விஷயத்தில் அலட்சியம் வந்துடும் இந்த காலகட்டத்தில்.
அங்கீகாரம் இல்லாத நிறுவனத்துல முதலீடு செய்ய உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படும். திடீர் பயணங்கள் வரும். அந்த பயணமே நீங்க அலட்சியமா இருந்தீங்க அப்படின்னா நஷ்டத்துல கொண்டு போய் விடும். அது மாதிரி வீண் பழி சொற்கள், வீண் அவச்சொல், பாவம், தண்டனைகள் இதையெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமும் இதுதான். பேச்சிலும் செயல்லையும் நிதானம் இருக்காது. சந்தேகம், யார் எடுத்தாலும் சந்தேகமும் வரும். உங்களுக்கு கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வந்துடும். இந்த காலகட்டத்தை பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமான காலகட்டம். நல்லது செய்யறவங்க மேல சந்தேகம் வரும், கெடுதல் செய்யறவங்க மேல நம்பிக்கை வரும். என்ன செய்வீங்க? குழப்பமான சூழ்நிலை இல்ல? அதே மாதிரிதான் குடும்பத்திலையும். கணவன் இப்ப எங்க போயிருக்காரு? நல்ல வேலைக்கா கெட்ட வேலைக்கா? மனைவி எங்க போயிருப்பா? இப்படி சந்தேகம் வரும், ஈகோ வரும். நேத்து வரைக்கும் நம்பிக்கை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு சந்தேகம் வரும். நேத்து வரைக்கும் சந்தேகம் இருந்தது அப்படின்னா இன்னைக்கு நம்பிக்கை வரும். இது எல்லாமே கிரகத்தினுடைய திருவிளையாடல்கள், சனி பகவானுடைய திருவிளையாடல்கள். அதுபோல அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் அலட்சியமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். கொஞ்சம் பணத்தை மறைக்கிறதுக்கு, கணக்கு காட்டாம இருக்கிறதுக்கு, அல்லது ஏதாவது வரி செலுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் அலட்சியப்படுத்தும். ஏன்னா சனினாலே ரொம்ப மந்தன், பொறுமைசாலி, பாத்துக்கலாம் அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு கடைசி நேரத்தில் மறந்துடுவீங்க. அப்புறம் ஃபைன் போட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை. ஃபைன் போட்டு கட்டினாலும் பரவாயில்ல, அதிக ஃபைன் வந்துடுறதுனால விட்டுருவீங்க. அது பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். அப்புறம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தீங்க, ஏதாவது கடை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சூழ்நிலை வெளியேறக்கூடிய அமைப்பு உருவாகும். நீங்க எச்சரிக்கையா இல்ல, சரியா அந்த இடத்த பயன்படுத்திக்கல அப்படின்னா திடீர்னு அங்கிருந்து காலி பண்ண வேண்டியது வரும். நிறைய லாபம் சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய மனிதர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய வாடிக்கையாளர்களை சம்பாதிச்சிருப்பீங்க, நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தற்போது ஏதோ ஒரு விவகாரம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சூழ்நிலை, இந்த நேரத்துல காலி பண்ண வேண்டியது வரும். அந்த இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டிய சூழ்நிலை அமையும். அப்புறம் உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும், எதிர்ப்பும் கிடைக்கும். அது உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி. கொஞ்சம் திறமையா இருந்தீங்க அப்படின்னா மேலதிகாரிகளுடைய ஆதரவு பெற்று உயர் பதவியை அடையலாம். உங்கள் திறமை எளிதாக வெளிப்படும். காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. உங்கள் திறமையை உங்களை தூக்கி நிறுத்தும். ஆனா அதே நேரத்துல மேலதிகாரிகள்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்காதீங்க. சில நேரத்தில் அது நம்மளை கவிழ்த்து விடும். போலீஸ்காரவங்கள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் உயரதிகாரிகள்ட்ட தொடர்பு வச்சுக்கிறதும் ஒன்று, ரெண்டுமே நாகப்பாம்பு மாதிரி தான். எழுத்தம்னா போதும், அல்லது அவங்களோட ஒருபடி முன்னேறணும்னா போதும், கொத்திடுவாங்க. அளவோட இருந்து நம்ம திறமையால வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சியை இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்புறம் யாருடைய அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசாதீங்க. வீட்டில், வெளியில, உறவுக்காரங்களுடைய, நண்பர்களுடைய, உயர் அதிகாரிகளுடைய, கூட வேலை செய்யறவங்களுடைய யாருடைய அந்தரங்க விஷயத்தையும் யாருக்கிட்டையும் பேசாதீங்க. ஏதோ சிக்கல்ல விட போறாங்க அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அந்தரங்க விஷயத்தை பத்தி பேசும்போது நமக்கு எந்த பாதிப்பும் வரலையா அந்த விஷயத்தை பத்தி காதல நீங்க வாங்கிக்கவே கூடாது. ஓதுறவங்க ஓதுட்டோம், நீங்க ஜென் நிலையில இருங்க, அமைதியா இருங்க. வாய்ப்பு கிடைச்சா அந்த வார்த்தையிலிருந்து, அந்த பேச்சிலிருந்து கொஞ்சம் விலகிடுங்க. அடுத்து பார்த்தோம்னா புது வேலை கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 100% உண்டு. பயன்படுத்திங்க. எப்படி கிடைக்கும்? உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய திறமையும், உங்களுக்குள்ளார அந்த திறமை இருக்கான்னு உங்களுக்கே தெரியாம இப்ப வெளிப்படும். பயன்படுத்திக்கங்க. அப்படியே வேலை கிடைச்சாலும், அப்படியே தொழில் ஆரம்பிச்சாலும் யோசித்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இது. யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா செம்ம லாபத்தை சம்பாதிக்கலாம், உயர்வை பெறலாம் வேலையில. அதே நேரத்தில் கண்டிப்பா அலைச்சலும் வேலை சுமையும் உண்டு. அலையாம கஷ்டப்படாம இந்த உலகத்துல எது கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது. அப்ப அதெல்லாம் கஷ்டம்னு நினைக்காம வாழ்க்கையில இது ஒரு அங்கம் அப்படி நினைச்சுக்கிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருங்க. சில பேர் உங்களை விட்டு ஒதுங்கி போய் எதிரியா மாறுவாங்க. வீண் வதந்திகள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்வழியில சம்பாரிச்சாலும் குறுக்கு வழியில சம்பாரிச்சதா சில பேர் சொல்லுவாங்க, கதை கட்டி விடுவாங்க, பழிச்சொல்லை ஏற்படுத்துவாங்க. அதே நேரத்துல வழக்கு, கோர்ட்டு கேஸ் இப்படின்னு வரக்கூடிய காலகட்டம், உங்கள் நேர்மைக்கு பங்கம் வரக்கூடிய காலகட்டம். நல்லா புரிஞ்சுங்க. களங்கம், ஒரு சவால் இந்த காலகட்டத்தில் வரப்போது, எச்சரிக்கையா இருங்க. அப்புறம் சின்ன சின்ன பகை பெருசாகி பெரிய மோதலாக ஏற்பட வாய்ப்பு உண்டு. அமைதியே உருவமா இருந்துட்டீங்க அப்படின்னா அசால்ட்டா கடந்து போயிடலாம். வம்பு சண்டைக்கு போறதில்ல, வந்த சண்டையை விடுறதில்ல. நம்ம பழக்கம் எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா அந்த காலகட்டத்தில் வந்த சண்டையை கூட அமைதியா பார்த்துட்டு விலகி போயிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் கடந்துருவீங்க. கவனம் தேவை. ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை இருக்கணும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா சனி பகவான் அப்படின்னாலே சில உடல்ல மறைவு பகுதியில ஒரு கட்டி வரும், காயம் வரும், சின்ன சின்ன கொப்பளங்கள் வரும். அப்ப அதை நீங்க மறைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அதனால அது பெருசாகி பெரிய பிரச்சனை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் நலத்துக்கு எச்சரிக்கையா இருங்க. பழைய வழக்குகள் ஏதாவது இருந்தா அதை அலட்சியப்படுத்தாதுங்க. ஏதாவது வாய்தா வந்ததுன்னா, லெட்டர் வந்ததுன்னா உடனே அதை கவனிச்சு அதற்கான பதிலை சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வழக்கறிஞரை ஆலோசனை செய்யுங்க.
அலட்சியப்படுத்தாதீங்க பழைய வழக்கு. ஏன்னா பழைய வழக்கு சின்னதாக கூட இருக்கலாம். அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா இந்த வக்ர பயிற்சினால கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுபோல் எவ்வளோ பெரிய வழக்காக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால அலட்சியமாக இருக்காதீங்க என் அன்பு நண்பர்களே, தோழிகளே. முக்கியமாக இந்த வக்ரம்னா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அதை இப்ப சொல்றேன் அப்படின்னா, அப்பதான் நான் சொல்றது உண்மை பொய் அப்படின்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னதான் சில புலப்படாத விஷயத்த சொன்னாலும், நம்பாத விஷயத்த சொன்னாலும் அது உண்மைதானே நம்புறதுக்கு சில எடுத்துக்காட்டு சொல்லிதானே ஆகணும். அதனால தான் சொல்றேன், வக்ரம் அப்படின்னா வக்கு அப்படிங்கிற வேர் சொல்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. உனக்கு வக்கு இருக்கா அப்படின்னு சொல்றாங்கல்ல, வக்கு அப்படின்னா வகிக்கும் தன்மை உள்ளதா, வகிக்கும் தகுதி உள்ளதா அப்படின்னு பொருள். வக்கிர இர அப்படிங்கிறது வேண்டு அப்படின்னு பொருள். வகிக்கும் தகுதியை சனியிடம் வேண்டி பெறுதலே சனி வக்கிரம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? நீங்க எங்க வேணாலும் கேட்டு பாருங்க, வக்ரத்துக்கு இதுதான் பொருள். சனி வக்ரம் அப்படின்னா சனி கிட்ட வேண்டி வாதாடி நீங்க நல்லவர்கள்னு நிரூபிச்சு அல்லது வாழ்ந்து காட்டி அனைத்து சந்தோஷங்களையும் பொருட்களையும் பெற வேண்டும் அப்படிங்கிறதான் சனி வக்ரம். அது மாதிரியான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. இந்த 5 மாசம் ஒரு கிரகம் வக்ரகதியில இருந்ததுன்னா தன்னோட இயல்புக்கு மாறா செயல்படும். உதாரணமா சனி மந்தன் வக்ரச்சனில ரொம்ப வேகமா செயல்படுவார். வக்ர கிரகங்கள் இயல்பை விட வலுவாகவும் பலமாகவும் வேகமாகவும் இருக்கும். வக்ரகதி ஆகிற எந்த கிரகமாக இருந்தாலும் சரி. அப்ப வக்ர கிரகங்கள் இயற்கையான வக்ர கிரகம் இருக்குல்ல, ராகு கேது ஆப்போசிட்ல வரும் பாருங்க, அது கூட சேர்ந்தது அப்படின்னா மிக சிறப்பாக செயல்படும். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த வக்ரமடைகிற சனி கிரகமானது இயற்கை வக்ர கிரகமான ராகு கேதுவை எங்கேயாவது சந்திச்சாங்க பார்த்தாங்க அப்படின்னா அந்த இடம் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த, கனவா கண்டுகிட்டு இருந்த பல விஷயங்கள் நினைவாக மாறும். அப்படியே தோசைக்கல்ல மாதிரி உங்க வாழ்க்கையை திருப்பி போடும். அப்படியான ஒரு அதிர்ஷ்டம்லாம் சில இடத்துல காத்திருக்கு. ஏன்னா ராகு கேது பார்வை விழும்போது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்புறம் நீண்ட நாளா புத்திர பாக்கியம் இல்லைன்னு தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. உத்தியோக வாய்ப்பிற்காக முயற்சி பண்ணவங்க அந்த முயற்சி கைகூடும். உடல்ல அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி இருந்துச்சுன்னா சரியாகும். ஆனால் உணவு கட்டுப்பாடு தேவை. அதிக அளவு உடற்பயிற்சி செய்யறதை குறைச்சிக்கங்க. அளவுக்கு மீறிய உடற்பயிற்சி உங்களுக்கு ஆர்வம் இருக்கும், குறைச்சிக்கிறது நல்லது. ஆனால் உடற்பயிற்சி இல்லாமலும் இருக்காதீங்க. உடம்புல சின்ன சின்ன பிரச்சனைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவனிக்கணும், விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயப்பட வேண்டியதில்லை, கவனிச்சிங்கன்னா போதும். சில பேருக்கு கடன் முழுசா அடையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. கவலைப்படாதீங்க. கடனை பற்றி ரொம்ப கவலைப்படுவீங்க. தூக்கமே வந்திருக்காது. எப்போ யார் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு தவிப்பு இருந்திருக்கும், ஒரு பயம் இருந்திருக்கும். அதெல்லாம் சரியாக போகுது. அதை சரியாக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு போகக்கூடிய சூழலும் ஏற்படும். அந்த வாய்ப்புகளும் அமையும். கணவன் மனைவிக்குள்ளார நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்திருக்கலாம், நீ நாங்கிற ஈகோ இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணுவீங்க. என்னங்க, அன்பு தாங்க உலகம். அந்த அன்பு இல்லைன்னா நமக்கு திருமணம் நடக்குமா? அந்த திருமணம் எதுக்கு செஞ்சு வைக்கிறாங்க? அன்பால் அரவணைப்பால் ஒரு ஆதரவால நம்ம வாழணும். நம்ம உயிரோட இன்னொரு உயிர் கலந்ததுன்னா அந்த ஒரு தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். எதையுமே சமாளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த திருமண வாழ்க்கை. அப்போ இதெல்லாம் உணராமல் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படிங்கிறது மாதிரி அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை பண்ணிக்கிட்டா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் என் அன்பு கடகராசி நண்பர்கள் விட்டு கொடுத்து போனீங்க. உங்களுடைய மனசு என்ன தெரியுமா? அலைபாயிற மனசு. சிந்தனைக்கு இடம் அதிகமாக கொடுப்பீங்க. ஏதேதோ நினைப்பீங்க. மனசுக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. அப்படி ஏதாவது குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில். அந்த குழப்பத்தை குடும்பத்தில் காட்டுவீங்க. அந்த குடும்பம் பிரச்சனைகள் வரும், மனக்கசப்பு வரும், பிரிவுகள் வரும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதிகபட்சம் தப்பாக நினைக்காதீங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய மனசால தான் இருக்கும், காரணமாக இருக்கும். நீங்கள் தான் ஏதாவது சிந்திச்சு பேசியிருப்பீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தை அற்புதமாக பயன்படுத்திக்கலாம். ஏன்னா பொருளாதாரத்தில் திடீர் தனவரவு இருக்குது, பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் இருக்குது, வம்பு வழக்கில் உங்கள் பக்கம் சாதகமாக தீர்ப்பு இருக்குது, திடீர் அதிர்ஷ்டம் இருக்குது. வக்ரம் அப்படிங்கிறது இயல்புக்கு மாறான நிலை. சாதாரணமாக போயிட்டுருக்கும், திடீர்னு சில விஷயத்தில் ஸ்பீடாக நடக்கும், எதிர்பார்க்காதது நடக்கும். அதிர்ஷ்டம், யோகம், ஜாக்பாட், லாபம் இதெல்லாம் திடீர்னு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது வரைக்கும் சோதிச்சுக்கிட்டு இருந்த சனி இனிமேல் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுப்பார். அவர் இருக்கிற இடத்துக்கான வேலையை செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா பாக்கிய சனியாக இருக்கார். அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், மனசில் ஒரு தன்னம்பிக்கை, நிதானம், பொறுமை, இது எல்லாமே சுறுசுறுப்பாக மாறும். ரொம்ப மந்தமாக இருந்திருப்பீங்க, சோர்வாக இருந்திருப்பீங்க.
நமக்கு மட்டும் ஏன் ஆண்டவன் இப்படி நடத்துகிறான்? அதனால் ரொம்ப சோர்வடைஞ்சு போய் இருந்திருப்பீங்க. ஒரு சுறுசுறுப்பு ஏற்படும். சனியின் காரகத்துவங்கள் எல்லாமே தலைக்கீழாக மாறும். சனியினுடைய காரகத்துவம்னா என்னங்க? சோம்பேறித்தனமாக இருக்கிறது, தப்பாகவே நினைக்கிறது, தப்பான பழக்க வழக்கங்களை வச்சுக்கிறது, தவறான நபர்களோட பேசுறது, தவறான விஷயத்துக்கு ஆசைப்படுறது, அருவருக்கத்தக்க செயல்களை செய்யறது, இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவங்கள். அது அப்படியே தலைகீழாக மாறும். எல்லாமே உங்கள் வாழ்க்கையை உயர்த்தத்துக்காக செயல்பட ஆரம்பிக்கும். திருமணமானவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஏன்னா சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில் லாப வீடு. ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் சரியாகி சந்தோஷமாக வாழறதுக்கான முயற்சியை எடுப்பீங்க. செய்கிற வேலையிலையும் தொழிலையும் நேர்மையாக இருந்தீங்க. வேலை செய்கிற இடத்துல தொழிலாளர்களையும் முதலாளிகளையும் மதிச்சிங்க. பயபக்தியோட செய்கிறீங்க. உண்மையான உழைப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அபரிதமான ஒரு லாபத்தை சனி பகவான் கொடுப்பார். ஏன்னா லாப வீட்டை சனி பகவான் பார்க்குறாரு. நீங்கள் எப்படி உங்களுடைய செயல்பாடுகள் உழைப்பில் இருக்கோ, அது வேலை செஞ்சாலும் சரி, தொழில் செஞ்சாலும் சரி, நேர்மையாக எப்படி நடந்துக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அதற்கான லாபத்தை அள்ளி கொடுக்க போகிறார். என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அதுபோல் முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. இதெல்லாம் நம்மளால் முடியுமா அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இப்போ பின்னாடி செல்லமாக சனி பகவான் தட்டி, உன்னால் முடியாது, யாராலையும் முடியாது, கிளம்பு, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், வந்தால் மழை போனால் முடி அப்படின்னு நினச்சிட்டு முடிச்சுட்டு வா அப்படின்னு பின்னாடி பொறுமையாக தட்டி அனுப்பணும் நம்மளை. அப்படியான ஒரு காலகட்டம் இது. எல்லாத்துக்கான யோகமும் உண்டு. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தாலே வேற லெவலில் முயற்சி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் ரொம்ப அபரிதமாக முயற்சி பண்ணிடக்கூடாது. தவறான பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. சனி பார்த்தா அது போக்கிலையும் நம்ம விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மதியம் நம்ம வேலை செய்யணும். சனியும் மதியம் வேலை செஞ்சாதான் சரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். அதனால் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வீட்டை வேற பார்க்குறாரு சனி பகவான். வக்கர பார்வை. கடனால் பாதிக்கப்பட்ட என் அன்பு கடகராசி நண்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை 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 விடுதலை. கடன் மூலியமாக இனிமேல் ஆதாயம் அடைவீங்க. கடன் கொடுத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டு. கடனெல்லாம் அடைச்சிட்டு வீடு, வண்டி, வாகனம், நிலம் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. நோய் இருந்துன்னா சரியாயிடும். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பீங்க. தெரியாமல் கை வச்சிட்டோமே அப்படின்னு நினைப்பாங்க. எதிரிகளுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. தொழில், வேலை, வியாபாரத்தில் எதிரிகள் தலையீடு இருந்ததுன்னா இனிமேல் அது இருக்காது, சரியாயிடும். லாபத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். மாற்றம், முன்னேற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, ஆசைப்பட்ட தொழிலுக்கு மாறுறது, வேலைக்கு மாறுறது, இது எல்லாமே எல்லா விஷயமே அற்புதமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகம், மனம் தெளிவடையும். நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இங்கே உண்டு. ஆனால் அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் சந்தேக பார்வை அதிகரிக்கும். மனதளவில் கொஞ்சம் குழப்பம் அதிகரிக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீட்டை நினச்சா பயம். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள நினச்சா பயம். பயம்னா சந்தேகம். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க சந்தேகப்பட்டு இவங்கள பேசுறது, இவங்க சந்தேகப்பட்டு அவங்கள பேசுறது, பத்தாக்குறைக்கு 3வது நபரால் சில தலையீடுகள், இப்படியான அமைப்புகள்லாம் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மனசளவில் திடீர் சந்தேகம், திடீர் பயம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். செய்யாத தவறுக்கு மனசளவில் வருந்துவீங்க. அதுவே பெரிய குழப்பமாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அந்த குழப்பத்தில் ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இது மாதிரியான விஷயத்தில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி கொஞ்சம் அசுப வலிமை பெற்று இருந்தார் அப்படின்னா தொழில் மூலியமாக சில சங்கடங்களை கொடுப்பார். உங்களுடைய சந்ததியினருக்கு பாவத்தை சேர்த்து வைக்கக்கூடிய தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கணும். விதிப்படி நடக்கட்டும்லாம் போகாதீங்க. நிறைய பணவரவு இருக்குது, நிறைய செல்வம் வருது, நிறைய பலன் கிடைக்குதுன்னெலாம் ஒரு விஷயத்தை செய்யாதீங்க. முதல்ல அது நேர்மையான வழியில் கிடைக்குதா அப்படின்னு முதல் ஆராய்ச்சியாக அதுதான் இருக்கணும். எது நடந்தாலும் எது செய்தாலும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், தன்னுடைய சந்ததியினருக்கு பாவம் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்கும். ஆனால் அடுத்தது முக்கியமான இடம், இந்த 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குற இடத்த பற்றி சொன்னேன். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இரவு நேர பயணத்தை தவிர்த்துருங்க. சிறு சிறு வாகன விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நான் அபசகுணமாக பேசுகிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். அப்புறம் வாகனம் பழுதுபட்டு பாதியிலே நிற்கக்கூடிய சூழ்நிலை வரும். போகிற இடத்த போய் சேர்ந்து வேலை முடியாது. பாதியிலே நின்றுட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எண்ணெய் இல்லை, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இல்லைனா புகை வருது, இப்படி ஃபோன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். சகல வகையிலையும் புதிய தொடர்பு கிடைக்கும், ஆதாயங்கள் கிடைக்கும். ஆனால் அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது தப்பான தொடர்பு, தவறான ஆதாயம் அப்படின்ட்டு. ஆனால் அதே நேரத்தில் இனம் புரியாத
ஒரு கவலை வரலாம், யாராவது நமக்கு துணையா இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரலாம், ஒரு சலிப்பு வரலாம், கடனே அடைய மாட்டேங்குது, செலவுகளாகவே வந்துட்டு இருக்கே அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் வரலாம். சில சவால்கள் வரும்போது இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மலைப்பு வரும். உங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய நேரமாக இருக்கும், உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்க வேண்டிய இடமா இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்த முடியாமல் அதுக்கு மலைச்சிக்கிட்டு பெரிய லாபத்தை விட்டுருவீங்க, பெரிய யோகம் வரக்கூடிய அமைப்பை விட்டுருவீங்க. அப்புறம் தாயாருக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில கூடா பழக்க வழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். சும்மா சாப்பிட்டு பாரு, சும்மா இதை செஞ்சுப்பாரு, இந்த ஒரு முறை செஞ்சுப்பாரு, செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிற குறுக்கு வழியில் நம்மளை கொண்டு போகிற சில உறவுகள், சில நட்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட விட்டு கொடுத்து போங்க. காலில் அடிபடலாம், பார்த்துருங்க. நீர், நெருப்பு, மின்சாரம் இந்த மாதிரியான இடத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அலைச்சல் இருக்கும், ஆனால் அலைச்சல் இருந்தாலும் வெற்றி நிச்சயம். அலைச்சல் இருந்தால் தான் வெற்றி நிச்சயம். சேமிப்புகள் கரையலாம், கவலைப்படாதீங்க. நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிற இன்னொரு பாலினம், ஆண் பெண், அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. தப்பான கண்ணோட்டத்தில் இந்த காலகட்டத்தில் பார்க்காதீங்க. ஏன்னா வக்ர பயிற்சின்னா சனி பகவான் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார். ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அதுக்கான பாதிப்பு வராது, உடனே அந்த பாதிப்பை கொடுத்துருவார், உடனே அதுக்கான பலனை கொடுத்துருவார், தண்டனையை கொடுத்துருவார். அதனால் எது பேசினாலும், எதை பார்த்தாலும், எப்படி முயற்சி பண்ணாலும் அது நேர்மையாக இருக்கட்டும், நல்ல வார்த்தைகளாக இருக்கட்டும். எதுக்குமே பயப்படாதீங்க. தொழிலில் சில பேர்கிட்ட உரசல் வரலாம், மோதல் வரலாம், எச்சரிக்கையோட செயல்படுங்க. பணியில் திடீர்னு இடமாற்றம் ஏற்படும், சந்தோஷமாக ஒத்துக்குங்க. திட்டிக்கிட்டு இருக்காதீங்க முதலாளியவோ அல்லது கூட வேலை செஞ்ச தொழிலாளியவோ திட்டாதீங்க. ஏன்னா அவர்களே மறுபடியும் உயர்ந்த சம்பளத்தில் அல்லது உயர்ந்த பதவிக்காக உங்களை கூப்பிட வேண்டிய காலகட்டம் வருது. அதனால சனி பகவானுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. பல சந்தர்ப்பங்களில் இது மாதிரியான கெட்ட விஷயங்கள்லாம் நடக்கும், அது ஒரு சோதனைன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருங்க. அவருடைய அருளால் எல்லாமே சரியாகும். அப்புறம் பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், சரமாரியாக பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ உங்கள் துணைக்கிட்டையோ அல்லது காதலன் காதலிக்கிட்டையோ உண்மையாக இல்லாமல் பொய்களை மட்டுமே சொல்கிற சூழ்நிலை அமைஞ்சிரும். வேலையில் தடை இருக்கலாம், வேலை இழப்பு ஏற்படலாம், திட்டமிட்ட காரியத்தில் தாமதம் ஏற்படலாம், வீண் குழப்பங்கள் அதிகரிக்கும். சில நேரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும், சில நேரத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். எச்சரிக்கையாக அதை ஏற்றுக்குங்க. திடீர் பண இழப்பு, நஷ்டம், விரக்தி இதெல்லாம் ஏற்படும். இந்த நேரத்தில் தான் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஏன்னா நம்மளுடைய மதத்தில் கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு தத்துவம் இருக்குல்ல, அது உண்மை, 100க்கு 100 உண்மை. என்னைக்கு நமக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்கு தான் நம்ம கடவுளை நாடுவோம். அப்போ ஆன்மீக நாட்டம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அப்படின்னா அப்போ ஏதோ பிரச்சனைகள் வரப்போகுது, அதுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி இருந்தே ஆன்மீக நாட்டம் கொள்ளுங்க. அதிகமாக கோவிலுக்கு போங்க, சாமியை நினைங்க. எப்பொழுதுமே இனிமேல் வீட்டில் வெள்ளி, சனி, செவ்வாய் இப்படி இந்த மாதிரியான நாட்களில் சூடம், சாம்பிராணி, தீபம் ஏற்றுறது இதெல்லாம் வழக்கமாக வச்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பொதுவாகவே சனி வக்கரம் அப்படின்னா நன்மை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. நான் சொன்னது எதுவுமே நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு உணர்ந்தீங்க, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலுவாக இருக்கிறார். அப்போ இந்த வக்கர பயிற்சி எதுவும் செய்யாது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். திருமணம் நல்லபடியாக நடக்கும், தொழிலெலாம் கைகூடும், ஆன்மீக பயணங்கள் ஏற்படுத்துவீங்க, குடும்பத்தில் இருந்த கசப்புணர்வுகள்லாம் மாறிடும், ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா உங்களை சோர்வடைய வச்சு முடக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு சனி பகவான்கிட்ட. ஏன்னா நீங்கள் சோர்வடையாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய கொட்டி கொடுக்கணுமே. ஏன்னா சனி பகவான் மாதிரி யாருமே அள்ளி கொடுக்க முடியாது. நிறைய அள்ளி கொடுக்கணுங்கிறதுக்காகவே உங்களை முடக்கி போடுவார் சனி பகவான். முடங்குறவங்களா நீங்கள் உங்களுடைய வலிமையையும் தன்னம்பிக்கையையும் அதிகமாக காட்டக்கூடிய காலகட்டம் இது. எப்பொழுதுமேங்க பிரச்சனை தான் வலிமை, பிரச்சனை தான் உயிர். நமக்கு விருப்பமானது எல்லாமே நமக்கு கிடைச்சிருச்சு, நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே நம்ம பெட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் சீக்கிரமே இறந்து போயிடுவோம். ஏன்னா உடல் சோம்பேறித்தனம் ஆகிடும், எல்லா பார்ட்ஸுமே செயலிழக்க ஆரம்பிச்சிடும், நம்ம ரத்த ஓட்டமே நின்றுடும், உடல் உறுப்புகள் இயங்காமல் செயலிழந்து போயிடும். அதனால தான் நமக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குது, இந்த கிரகங்கள் கொடுக்குது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. ஒருத்தனை ஒரு நாய் துரத்துதுன்னு வச்சுங்களேன், இது உண்மையான கதை. நாய் துரத்தும் போது ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கான், அங்கே ஒரு பெரிய சுவர் இருக்கு. அப்போ அந்த சுவரை தாண்டி போக முடியல, உடனே திரும்புறான், கல் எங்கே கிடக்குதுன்னு பார்க்குறான். அப்போ ஒரு கல் கிடக்குது, எடுத்து அடிக்கிறான், நாய் ஓடி போச்சு. இன்னொரு நாள் அதே மனுஷனை ஒரு காளை மாடு துரத்துது, அப்பயும் ஓடுறான், அதே சுவர்கிட்ட போய் நிற்கிறான். அதுக்கு அந்த அவனால் போக முடியல. அப்போ வேற வழியே இல்லாமல் கீழே படுத்துக்கிறான், மண்டியிடுகிறான். காளை மாட்டை பொறுத்த வரைக்கும் மண்டியிட்டால் என்ன நடக்கும்? மன்னிச்சு விட்டுரும். அது 5 அறிவு ஜீவனுடைய சூட்சமம். அப்போ காளை மாட்டுக்கிட்டே இருந்து அன்னைக்கு தப்பிச்சிடுறான். இன்னொரு நாள் அந்த கிராமம் காட்டு பகுதியில் இருக்கு,
ஊருக்குள்ளார புலி நுழைஞ்சிருச்சு, ஒரு புலி துரத்துது. அப்போ ஓடிக்கிட்டே இருக்கான் அதே செவரு. அப்ப என்ன பண்றான், எப்படியோ சுத்து முத்து பார்த்து கழி கட்டை கம்பி அது இதையும் பிடிச்சி மேலே ஏறி தாண்டி செவத்துக்கு தானே குதிச்சிடறான். திரும்பி பார்க்கறான், இதுக்கு முன்னாடி 2 டைம் தப்பிக்க முடியாம தவிச்சு அதே செவரு. பெரும் மூச்சு விடுறான், ரொம்ப ஆச்சரியப்படுறான். இந்த செவரை தாண்ட முடியாம தான் நாய்கிட்டே இருந்து காலை மாட்டுக்கிட்டே இருந்து நம்ம தவிச்சோம். அதே செவரை எப்படி இப்ப நம்ம தாண்டி இருக்கோம் அப்படின்னு அவனுக்கே ஆச்சரியம். அவனுக்கே தெரியாம அவனுடைய வலிமை அங்க வெளியே வந்திருக்கு, திறமை வெளியே வந்திருக்கு. அப்படி ஒரு சுவர்ல ஏணி இல்லாம ஏறவே முடியாது. நேத்து வரைக்கும் அப்படி நினைச்சவன் இன்னைக்கு அந்த புலிகிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த ஒரு ஏணியும் இல்லாம கருவியும் இல்லாம தாண்டி இருக்கான். அப்படின்னா அவனுக்குள்ளார இருக்கிற திறமை தானே இது. இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிற ஒரு விஷயம்தான். என்ன, சின்ன பிரச்சனை சின்ன நாயா வந்தது, ரொம்ப பயப்படல. பெரிய பிரச்சனை காளமாடு வந்தது, கொஞ்சம் பயந்தான். உயிர் பிரச்சனை புலி வந்தது, என்ன பண்ணா, வேற வழியே இல்ல, வாழ்வா சாவாங்கிற போராட்டம். அப்ப அந்த புலி துரத்தும் போதுதான் அவனுடைய பலமே அவனுக்கு தெரியுது. அதனால பசி அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்பதான் முதல் மனிதன் ஆப்பிள கடிச்சான். மிருகங்கள் தன்னை தாக்க வரும்போதுதான் வேட்டைக்கான கருவிகளை மனுஷன் உண்டாக்குனான். வெயில் மழை அப்படிங்கிற பிரச்சனை வரும்போதுதான் வீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனிதன் உண்டாக்கினான். அடங்கி ஒடுங்கி வீட்டில் இருங்க அப்படின்னு அரசு நமக்கு உத்தரவிட்டப்ப நம்ம வெளியே எப்படா போவோம் அப்படின்னு காத்திருந்தோம். வெளியே எவ்வளோ பிரச்சனை தினம் போராடிக்கிட்டு இருந்த நமக்கு வீட்டில் இருப்பது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்னு உணர்ந்த காலகட்டம் இந்த கொரோனா காலகட்டம். அதனால இந்த கொரோனா காலகட்டத்தில் நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெரிய விஷயத்தெல்லாம் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தவிச்சிருப்போம். அந்த வேலை செய்யலாம், இந்த வேலை செய்யலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி சம்பாதிச்சிருக்கலாம், அந்த பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அப்போ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் நமக்கு சின்னதாக தெரிஞ்சுது அந்த கொரோனாவில். அப்படியான சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதிரியான காலகட்டம். அப்ப சவால்களையும் தடைகளையும் எதிர்கொள்ளும் போது வளர்வதற்கான ஒரு பாடமாக, வாய்ப்பாக நம்மளால உணர முடியும். அதை நீங்கள் உணர வேண்டும். நம்பிக்கை வச்சாதான் நம்முடைய மூளை மகிழ்ச்சியாகவும் உந்துதலாகவும் இருக்கும். ஒரு நம்பிக்கையோட இருக்கீங்க, மகிழ்ச்சியோட இருக்கீங்க அப்படின்னா ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும். கடினமான நேரத்திலையும் எளிதா கையாளக்கூடிய அந்த வலிமையை கொடுக்கும். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுடைய மனமும் உடலும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சரி செய்யும். உங்களாலே நம்ப முடியாது, நீங்களே மயக்கமடைஞ்ச மாதிரி ஆயிடுவீங்க. ஆனா உடலும் மனமும் ஜெயிச்சு காட்டும். அதெல்லாம் ஒரு பவர் இருக்குங்க. சரி, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பரிகாரங்கள் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பணமாகவோ பொருளாகவோ தானம் செய்யுங்க. தானத்தை விட ஒரு சிறந்த பரிகாரம் உலகத்தில் இல்லை. உதாரணமாக செருப்பு, குடை, ஆடைகள் இதெல்லாத்தையும் இல்லாதவங்களுக்கு அல்லது தேவைப்படுறவங்களுக்கு வாங்கி கொடுங்க. ஊனமுற்றவர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது சனி பகவானுடைய பாதிப்பு தான். அவர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த உதவி பெரும் தர்மமாக, கர்ம யோகமாக உங்களுக்கு மாறும். முதியோர்களுக்கெல்லாம் மருந்து வாங்கி கொடுங்க, இல்லைன்னா அதுக்கு பணம் கொடுத்து உதவுங்க. தேவைப்படுறவங்களுக்கு காலணி வாங்கி கொடுங்க. குளிர்ச்சியான பகுதியில் இருக்கிறவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க. வசதி இல்லாத மாணவர்களுக்கு நோட்டு, புத்தகம், பேனா, பென்சில், கல்வி கட்டணம் இதெல்லாம் செஞ்சு கொடுங்க. அப்ப சனி பகவானின் அந்த கருணை பார்வையை உங்களால் அடைய முடியும். சனினா என்னங்க, நேர்மை, உண்மை, கடின உழைப்பு, தானம் இதெல்லாம் குறிக்கிற கிரகம் சனி பகவான். அப்போ ஊழியர்களை ஏமாற்றக்கூடாது, ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு லஞ்சம் வாங்கக்கூடாது, இலவசமா யாருக்கிட்டையும் எந்த பொருளும் வாங்கக்கூடாது. நம்மளால சம்பாதிக்க முடிஞ்சது, நம்மள்கிட்ட பணம் இருந்தது அப்படின்னா அதை வைத்து நம்முடைய உழைப்பால எதையுமே வாங்கணும். இதெல்லாம் சிறந்த பரிகாரம்ங்க. இதெல்லாம் வாழ்க்கை முறைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நேர்மையா வாழ்றவங்க, இந்த மாதிரி நேர்மையா இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கை முறையிலேயே சில பரிகாரங்களை செஞ்சிட்டு இருக்காங்க. அது மாதிரியான பரிகாரங்கள்லாம் இதுதான். யாருக்கிட்டையும் இலவசமாக வாங்கக்கூடாது, யாரையும் குற்றம் குறையாக சொல்லக்கூடாது, வதந்திகளை பரப்பக்கூடாது. சனியினுடைய தோஷம் குறையணும் அப்படின்னா உடல் உழைப்பு மிக மிக அவசியம். உடல் உழைப்பு இல்லைன்னா நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இப்படி செய்யலாம். இதெல்லாம் செய்யும்போது சனியினுடைய அந்த தாக்கம் குறையும். சரி, இதுக்கெல்லாம் இப்போ உதவி பண்ணணும் அப்படின்னா பணம் நிறைய தேவைப்படுமே. பணம் இல்லாத பரிகாரம், செலவு இல்லாத பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பச்சரிசி நம்ம வீட்டில் இருக்குங்க. பச்சரிசி இல்லாத வீடு இருக்காது. சனிக்கிழமை பச்சரிசி பொடியாக்கி கோலமாவு ரெடி பண்ணிக்கங்க. காலையில் வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் பச்சரிசி மாவால் கோலம் போடுங்க. ஏன்னா இங்கே மண் பொடியால், கலர் பொடியால் எல்லாம் கோலம் போட்டுட்டு இருக்கோம். அது நம்முடைய வாழ்க்கை முறைக்கும், நம்முடைய மதத்துக்கும் அல்லது நம்முடைய பரிகாரங்களுக்கும் எதிரானது. அதை எறும்பு எல்லாம் போய் பூச்சிகள்லாம் எடுத்து சாப்பிடும்.
இறந்துரும். அப்படியே சாப்பிடலனாலும் ஏமாத்துறது மாதிரி ஆயிடும். அதனால பச்சரிசி மாவால வீட்டு வாசல்லையும் பூஜை அறையிலையும் கோலம் போடுங்க. அடுத்தது அரச மரத்துக்கு அடியில விநாயகர் கோவில் இருக்கும். உங்க ஊர்ல எங்கேயா இருந்தாலும் இருக்கலாம். அந்த விநாயகர் கோவிலுக்கு போய் பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. சனிக்கிழமை இதை செய்யுங்க. பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. 3 முறை சுத்தி வந்து விநாயகரை வணங்குங்க. 3 முறை அரச மரத்தை சுத்தி வந்துட்டு விநாயகரை வேண்டிக்குங்க. அதுக்கப்புறம் சனி பகவானுடைய இந்த மந்திரத்தை, மகா மந்திரத்தை சொல்லுங்க. மிக அற்புதமான மந்திரம். சனி பகவானுடைய எந்த தோஷம் உங்க குடும்பத்துல அல்லது உங்களுக்கு இருந்தாலும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி சனிக்கிழமை போய் வணங்குறீங்க அப்படின்னா அன்னைக்கு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. ஸ்கிரீன்ல இருக்கு. இது மிக சக்தி வாய்ந்த மந்திரம். ஓம் பிரம் பிரீம் பிரம் ஷக் சனச்சராய நமக. இத உணர்வுபூர்வமா நம்பிக்கையோட சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. விநாயகரை வணங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. அப்ப அங்க இருக்கிற எறும்புகள் அந்த பச்சரிசி கோலமாவில் அரிசி பொடியை சாப்பிடும். இதை விட ஒரு பரிகாரம், சிறந்த பரிகாரம் இல்லை. ஏன்னா நம்மளால 1000 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியாது. 1000 பேருக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். 1000 உயிர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற கர்மா இருக்கும். அப்போ 1000 உயிர்கள் அப்படின்னா மனித உயிரும் 1000 தான், எறும்புகள் பூச்சிகள் உயிரும் 1000 தான். அதனால தான் செலவே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் இது, பச்சரிசி மாவால் கோலம் போடுறது. நம்ம பாரம்பரியமான செயல் இது. அரிசி மாவால் கோலம் போடுறது எறும்புகள், பறவைகள், பூச்சிகள், இந்த உயிரினங்களுக்கெல்லாம் காணிக்கையா உணவு தர்றது. ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனைத்து உயிரினங்கள் மீதும் கருணை காட்டுற விஷயம் இது. புனிதமாகவும் தூய்மையானதாகவும் கருதப்படுது இந்து மதத்தில், நம்ம மதத்தில். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. பல சடங்குல, பல விழாக்களில் ரங்கோலி கோலம் போட்டிருப்பாங்க. பச்சரிசி மாவு அரைச்சி கோலம் போடுவாங்க. நேர்மறை அதிர்வுகள், குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்யும். அதிர்ஷ்டத்தை வீட்டுக்கு கொண்டு வரும். குறிப்பா தெய்வங்களையும் விருந்தினர்களையும் வரவேற்கிறதுக்காக தான் அந்த காலகட்டத்தில் இந்த பச்சரிசி மாவால வீட்டுக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள் கோலம் போடுவாங்க. தெய்வங்களை வரவேற்க குறிப்பா கவனிங்க. எத்தனை பேர் இப்ப பச்சரிசி மாவால நம்ம கோலம் போடுறோம்? எத்தனை பேர் வீட்டில் இப்பெல்லாம் போடுறோம்? ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. நிறைய பேர் இப்போ அலட்சியப்படுத்திடுறோம். அதனால தான் எந்நேரமும் நம்ம குடும்பத்தில் தெய்வங்கள் வர்றதில்ல, இருக்கிறதில்ல. பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கடன், நோய். தெய்வங்கள் வீட்டில் இல்லைன்னா இதெல்லாம் நடக்கும். அதனால இந்த பச்சரிசி கோலமாவால் சனிக்கிழமை இது மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லது நடக்கும். குறிப்பாக சனி பகவானுடைய அருளை பெறலாம். உங்களால் டெய்லியும் அரைக்க முடியாது அல்லது கடையில் எங்கேயும் கிடைக்காது, இது வாங்க முடியல, பச்சரிசி கோலமாவு வாங்க முடியல அப்படின்னா இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். குட் பேபி. இவங்க 9 வகையான பூஜை பொருட்களை பயன்படுத்தி, கடவுளுக்கு உகந்த மூலிகை பொருட்களை பயன்படுத்தி இந்த பச்சரிசி கோலமாவு கட்டி பவுடர் ரெடி பண்ணியிருக்காங்க. புதுமையாக இருக்கும். வேற எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் செலவு பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு அல்லது 2 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பண செலவு, அவ்வளோதான். இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க. எது எப்படியோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நேர்மையாக கேட்டீங்க அல்லது நேர்மையாக உழைச்சிங்க அப்படின்னா நிச்சயம் சனி பகவான் கொடுப்பார். அவர் ரொம்ப நல்லவர், நல்ல கிரகம் அப்படின்னு நான் எப்பொழுதுமே சொல்லுவேன். ஒரு அற்புதமான கிரகம். நீதிக்கு, நேர்மைக்கு நாம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர். கெட்ட கிரகம் அப்படின்னு நினைச்சோம்னா கெட்டதுதான் நடக்கும். அதனால நல்ல கிரகம், நல்லதே நடக்கும். அதனால எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே நிம்மதியா இருக்கு. அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே நினைப்போம், அதை எதிர்த்து போராடுவோம், என்றுமே நிம்மதியா இருப்போம். வாழ்க வளமுடன். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.